சேனல் டிஸ்பிளேலபுக்கு அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாம்சங் A70s ப்ரோக்கன் கிளாஸ்க்கு ஓசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி ஃப்ரேம் அவுட் பண்ணுறது, கட்டிங் ஒயர் என்ன யூஸ் பண்ணுறது, என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப நாலேஜபிளான வீடியோ கடைக்காரங்களுக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் ஒரு 90 வச்சா போதும். ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் பண்ணிட்டு, ஷீட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பின்னாடி ஃபுல்லாக விடணும். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, ஃப்ரண்ட் ஃபிங்கர், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஷீட்டை ஃபுல்லாக இறக்கிடுங்க. இந்த ஷீட் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம 11D டெம்பர் கிளாஸ்க்கு பின்னாடி வரணும் ஷீட்டு. அந்த ஷீட் தான் இது கரெக்டாக இருக்கும். D ப்ளஸ் அதோட ஷீட்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், அதை யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகிரும். இந்த ஷீட் யூஸ் பண்ணால் 101% டிஸ்பிளே டேமேஜ் ஆகாது. ஓகே, ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து கட்டிங் ஒயர் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 3.5 mm யூஸ் பண்ணுறேன் நான். ஹேமோல்டுக்கு இது பெஸ்ட். இந்த ஒயர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிலிம் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒயர் அதே மாதிரி சைடு பை சைடு விடுங்க. முதல்ல இந்த கார்னர், நெக்ஸ்ட் அந்த கார்னர் விடுங்க. இதுக்கு டெம்பரேச்சர் 90 to 95 வைக்கலாம். நம்மள்கிட்ட வந்து ஐவாட்ச், ஐஃபோன், எட்ஜ் மாடல் எல்லாத்துக்குமே வந்து ஓசியாக பண்ணிகிட்ருக்கோம். கொரியர் சர்வீஸும் இருக்குது. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளேயை ஓகே க்ளூவை ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு க்ளூ இருந்துச்சுன்னா நீங்கள் பெட்ரோல் வேறு கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. அது ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் மிஷின்லேயே எடுத்துக்கலாம். உங்களுக்கு மிஷினில் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 15-20 செகண்ட் செப்பரேட்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகிரும் க்ளூ. அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். இப்போ டிஸ்பிளே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம கடை பார்த்திங்கன்னா திருச்சி பீம நகரில் இருக்குது. டச்சும் ப்ராப்பராக இருக்காது பார்த்தீங்களா. க்ளூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பெட்ரோல் ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 530 யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு கிளாஸ் அடிங்க. இப்போ பஞ்ச் பண்ண ரெடி ஆகிடுச்சு நம்மளோடது. பஞ்சிங் மிஷின் வந்து OMG 2018 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பஞ்சிங் செட்டிங் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் 50 அண்டு வேக்கம் வந்து 30 to 35 வைக்கலாம் ஹேமோல்டுக்காண்டி. பஞ்சிங் டைம் 7 செகண்ட் வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்க தேவையில்ல. இப்போ பஞ்ச் ஆயிடுச்சு. கரெக்டாக 2 மினிட்ஸ் பபுள் ரிமூவரில் போட்டு எடுத்துடலாம். ஓகே, ஓகே 100% ஓகே. இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.